Praise the Lord Church. இந்த midweek service-க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சில மணி நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிச்சு சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். You are our protector Jesus. நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கிறவர். ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சு நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய பாதுகாப்பை எங்கள் மேலே ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏசப்பா, thank you Jesus. Hallelujah. ஓ எங்கள் கூடாரமே, சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எங்க பட்சத்தில் இருக்கும்போது வாதை எங்களை அணுகாது, பொல்லாப்பு எங்களை நேரிடாது. இயேசுவே, we claim your protection over our lives Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நாள்தோறும் எங்களை பாதுகாக்கிறீங்க. நாள்தோறும் ஆண்டவரே எங்க கூடவே இருந்து எங்களை நீங்க பாதுகாக்கிறீங்க. அதுக்காக நன்றி இயேசப்பா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், பிள்ளை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், பிள்ளை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த, சொல்லுங்க, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில்
கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், சொல்லுங்க, அவரே உயர்ந்தவர், உயர்ந்தவர் பெரியவர். ஓ அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும், சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் சொல்லுங்க, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் சொல்லுங்க, உயர்ந்தவர் பெரியவர், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். அறிக்கையிடுங்க, பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஆபத்து நேரத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுக்குவேன்னு சொன்ன தேவமே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசப்பா. இந்த கலக்கத்தின் காலங்கள்ல ஆண்டவரே, உங்களோட வார்த்தை தான் எங்களுக்கு தைரியம். உங்களோட வார்த்தையை நம்பி ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். பாடின ஆண்டவரே, பாடல் பிரகாரமாக அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்வோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான ஆராதனை நேரம், அதுக்கப்புறம் ஒரு அருமையான வியாழக்கிழமை. நிச்சயமா இந்த நாள் முழுதும் ஒரு வேலை செஞ்சோ இல்லை சில விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு டயர்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு ரிஃப்ரெஷிங்கான வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எக்ஸைட்டடாக இருக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் வீக் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கம்யூனியனை பற்றி ஒரு புது சீரீஸை நம்ம இந்த தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு இன்னொரு எக்ஸைட்டிங் விஷயம் என்னென்னா, இது எவ்வளோ வாரங்கள் தேவன் நம்மளை கொண்டு போவார் அப்படின்றத அதோடைய முடிவுக்கு இன்னும் நான் வரல. நான் நினைக்கிறேன் பல வாரங்கள் ஆண்டவர் அதை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இதை பற்றி பங்கா ஒரு பாகமாக நம்ம அருமையான சத்தியங்களை, இந்த ராபோஜனத்தை பற்றி, கர்த்தருடைய பந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இந்த சீரீஸில் நம்ம அதிகபட்சமாக எது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கம்யூனியன் உடனே ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம், இவர் நிறையா டவுட்ஸ் கிளியர் பண்ணுவார் நமக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், அபாத்திரமாக பங்கு படுறதுனா என்ன,
இது சாப்பிட்டா நிறைய பேர் பலவீனமாயிருவாங்க, செத்து போயிடுவாங்க அப்படிலாம் ஜனங்க சொல்கிறாங்களே. இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தர்றாங்க, ஒரு சில இடங்களில் மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் தர்றாங்க. தகுதி இல்லாதவன் இப்படி, தகுதி இருக்கிறவன் இப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு இடத்துல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டால் தான் தரேன்றாங்க, ஒரு இடத்துல பாஸ்டரே கொடுக்குறாரு, ஒரு இடத்துல வந்து அஷர்ஸ் வாலண்டியர்ஸ் சர்வ் பண்ணுறாங்க. அப்போது இந்த கேள்விகள்லாம் ஆன்சர் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. டவுட்ஸ் கிளியர் ஆகும். சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் முக்கியமாக ப்ரையாரிட்டி என்னன்னா, திஸ் இஸ் நாட் டு கிளியர் டவுட்ஸ், தட்ஸ் நாட் த ப்ரையாரிட்டி. த ப்ரையாரிட்டி இஸ் டு ஃபீட் ஆன் காட்ஸ் லவ் ஃபார் அஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆஸ் த டீச்சிங் கோஸ் ஆன், there will be doubts that will be clarified. நான் போதிக்க ஒரு பாகங்கள் வர ஒரு சில கேள்விகளை நம்ம டைரக்டாகவே டீல் பண்ணுவோம். முக்கியமாக இந்த அபாத்திரமாக பங்கு பெறுறதை பற்றி நம்மளே நிதானிச்சு அறியணும். இல்லை அதனால தான் சில பேர் பலவீனமாக இருக்கிறீங்க, சில பேர் நித்திரையும் அடைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார் இல்லையா. அந்த பேசேஜை பற்றியே ஒரு மிட்வீக் சர்வீஸில் ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்க போகுது. பட் தட் இஸ் நாட் ஹவு வி ஆர் கோனா ஸ்டார்ட் த சீரீஸ். சரியா? இந்த சீரீஸில் நம்ம அதிகமாக எது மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, ஹோலி கம்யூனியன், பரிசுத்த இந்த பந்தியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவதா வேதத்தில் இருக்கிற கம்யூனியன் அடையாளங்கள்ல இருந்து நம்ம சாப்பிட போகிறோம். சரியா? there are many pictures and typologies of the holy communion given in the Bible. அது மேலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சில டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் அந்த டாக்ட்ரினல் ஸ்டஃப்பை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். எவ்ரிதிங் டு பி ப்ரூவ்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நமக்கு அது ப்ரூவ் ஆகிற மாதிரி டீச்சிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ கம்யூனியனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேதத்தில் கம்யூனியனுடைய பிக்சர்ஸை நம்ம மெடிடேட் பண்ணலாம். ஃபைனலாக ஜீசஸுடைய அன்பை அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும், அவருடைய சரீரமாகவும் அவருடைய ரத்தமாகவும் நம்ம பெற்றுக்கொள்றது எப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஸோ கம்யூனியன் இஸ் அபவுட் ஃபீடிங் ஆன் ஜீசஸ் லவ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் இதுதான். நீங்கள் ஏற்கனவே டைட்டில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. த பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஹோலி கம்யூனியன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். இப்போ ஏன் இந்த ஹோலி கம்யூனியன் ஒரு முக்கியமான சாக்ரமெண்ட்? நம்ம புதிய ஏற்பாட்டு சபையில பார்த்தீங்கன்னா முக்கியமான சாக்ரமெண்ட்ஸில் 2 சாக்ரமெண்ட் இருக்குது, 2 நியமங்கள். அது என்ன 2 நியமங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தண்ணீரால் கொடுக்கப்படுகிற முழுக்க ஞான ஸ்நானம், இன்னொன்று வந்து ராபோஜனம், திருவிருந்து அப்படின்னு நம்ம சொல்வோம். இது 2 சாக்ரமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஹோலி கம்யூனியன் ரொம்ப முக்கியம்? இதில் என்ன விதர் வல்லமை இருக்குது? என்ன ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஒரு சின்ன துண்டு ரொட்டியை தர்றீங்க, அது ரொட்டியான என்னன்னு கூட தெரியல நம்மளுக்கு. அது ஒருத்தர் ஒரு பேர் வச்சு கூடுவாங்க, அது வேஃபர்ஸ்ன்றாங்க, அது அப்போன்றோம். நம்ம ஒரு இடத்துல வந்து புளிப்பில்லாத இல்லைனா உப்பு போடாத சப்பாத்தி தராங்க. இதில் என்ன பதர் வல்லமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த செய்கையில் என்ன பவர் இருக்குது பதர்? இது ஏன் பதர் நம்ம செய்யணும்? சின்னதாக ஜூஸ் ஒன்று தராரு, அவர் இவ்வளோ குத்தா கூட வயிறு ரொம்ப இது இத்தினோண்டு தராரு, ரொட்டி வேற குத்துனுங்கிறாங்க, சூடாக வேற இல்லாது. இது எப்படி பதர் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா, see, this is how God works. God works mighty things with simple things. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தேவன் பெரிய காரியங்களை சிறிய விஷயங்களை வச்சு செய்வார். ஒரு சின்ன கல்லை வச்சு பெரிய ராட்சசனை வீழ்த்தினார். சரியா? ஒரு சின்ன பையனை வச்சுதான் சிம்சோனை அவர் வழி நடத்தினார். God uses small things. ஒரு சின்ன கையளவு மேகத்தை வச்சுதான் ஒரு பெருமழையை கொண்டு வந்தார். இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதை அளவு. அது அப்படிதான் இருக்கும், ஒரு கடுகு விதை மாதிரி. அது விதைக்கும் போது சின்னதாகுது, ஆனால் அது வளரும் போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறுது பார். See, God always begins with little things and with small things. அதே போல தான் ஒரு சின்ன துண்டு அப்பத்தை வச்சு பெரிய பெரிய கேன்சருங்களும் எய்ட்ஸுங்களையும் பெரிய பெரிய கொரோனா வியாதிங்களை அவர் ஒன்றும் இல்லாமல் மாத்திர தேவன். ஆமென். He uses little things to defeat big things. He uses simple things to defeat complicated things. எளிமையான சின்ன விஷயங்களை வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுல அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சோ கம்யூனியனை பொறுத்த வரைக்கும் it is very powerful. It's a simple act but it has great effect. சின்ன ஒரு செயல் ஆனா மகா பெரிய பலனை கொண்டு வர ஒரு செயல். பதர் ஒரு சின்னதான ஒரு ரொட்டி சாப்பிட்றதுல எப்படி பதர் ஒரு பெரிய எஃபெக்ட் வரும்? நான் கேட்குறேனே, ஒரே ஒரு பழத்தை கச்சு சாப்பிட்டதுனால தானே உலகமே பாவத்தில் விழுந்துச்சு. கரெக்டா? ஒரே ஒரு யாருக்கு சில பேர் சொல்றாங்க ஆப்பிள் கச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல அவங்க ஆப்பிள் கச்சாங்களா சாம்சங்கை கச்சாங்களான்ட்டு. சரி, இது சொல்லுகிறேன். ஆனால் அது ஏதோ ஒரு பழம் தானே, அது ஒரு மரத்துலேருந்து பழம், நல்லது கெட்டது தெரிகிற மரத்துலேருந்து கிடைக்கிற பழத்தை தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ பாருங்களேன், a simple act of eating caused the fall of man. ஒரு சாப்பிடுற ஒரு எளிமையான ஒரு செயல் தான்
மனுஷனையே வீழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்துருச்சு, உலகத்தையே வீழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்து உலகத்துல மரணமும் வியாதின்ற அந்த சாபத்தை ஏற்படுத்திருச்சு. நீங்க நான் சொல்றேன் கவனிங்க, எப்படி ஒரு சின்ன சாப்பிடுற செயல் மூலமா உலகமே வீழ்ச்சிக்குள்ள போச்சோ அதே மாதிரி இன்னொரு சின்ன சாப்பிடுற செயல் மூலமா விழுந்து போன மனுஷனுடைய ஆரோக்கியமும் விழுந்து போன மனுஷனுடைய பொருளாதாரமும் விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கையை திரும்பியும் தேவன் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். A simple act caused the failure, another simple act can cause the resurrection. Amen, hallelujah. அப்போ this is how God does things. இதுல என்ன பதர் வல்லமை, இதுல தான் வல்லமை. God has great power in simple things. அல்ல ஒரு பிரசங்க சொல்ல பாருங்களேன், டைனமைட் comes in small packets. சின்ன விஷயத்துல தான் பெரிய பெரிய வல்லமையே அடங்கி இருக்குது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்ட? அற்ப விசுவாசினா நம்மளுக்கு தமிழ்ல வேற மாதிரி இருக்குது, என்னடா அற்பமானது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், you of little faith why did you doubt. பாருங்க, லிட்டில் ஃபெய்த்ல இருக்கிற பேதுரு தான் அலைகள்ல இருக்கிற கடல் மேல நடந்தாரு. It's about little faith, it's about little things. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, ஆனா அத சொல்றாரு, என்கிட்ட எடுத்துட்டு வாங்க, இது கொஞ்சம் தான், ஆனா என் கையில எடுத்துட்டு வாங்க, நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். See, it's not about how little the thing is, it's about how big a God you do it for. எவ்வளோ பெரிய தேவன் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறான்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுங்க, little is much when God is in it. அது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அதுல தேவன் இருந்தார்னா அதை விட பெருசு வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ சிம்பிள் கம்யூனியன் ஆக்டை வச்சு, ஒரு சின்ன ரொட்டி துண்டை வச்சு, ஒரு சின்ன சாப்பிட்ற செயலை வச்சு ஆண்டவர் கேன்சரை வீழ்த்த முடியுமா? நிச்சயமா முடியும். தேவன் கொரோனா வைரஸை ஒன்றும் இல்லாமல் மாற்ற முடியுமா? நிச்சயமா மாற்ற முடியும். ஒரு சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஈட்டிங்கை வச்சு வாழ்க்கையே ஸ்திரமாக முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா அதை செய்ய சொன்னது தேவன், அதுக்கு பின்னாடி பேக்கப் சப்போர்ட்டரா இருக்கிற தேவன், அது செய்யறதே தேவனுக்காக தான். இட்ஸ் ஆல் அபவுட் காட். Amen. So this communion is really very effective. ஓகே, இப்போ அதோடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆசீர்வாதமும் இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆவிக்குரிய விஷயம். நம்ம தேவனுக்காக இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்றதுன்றது இயற்கையான விஷயம். வாட் ஆர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்? இட்ஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், யுவர் வாக் வித் காட், யுவர் மெச்சூரிட்டி இன் growing in the word of God, growing in relationship with God. ரெண்டாவதா, what about natural blessings? See, they relate to what happens in the world when you live for God, when you want to fulfill his calling. அப்போ கம்யூனியன்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்குது, இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட நேச்சுரலான ஆசீர்வாதங்களும் சாதாரணமான ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருச்சுன்னா இயற்கையான ஆசீர்வாதங்கள் ஏற்படும். See, the spiritual world is the mother of the natural world. Nothing can come to the natural if it has not come to the spiritual. First the spiritual and then the natural. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கறாரு, அதை பேசுறாரு. ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறது இயற்கையான உலகத்துல நடக்குது. ஸோ கம்யூனியன் உடனே 2 வகையான ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரார். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது என்னது? பாவ மன்னிப்பு, ஒரு சமாதானம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவனோட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். ஆல் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆனா இயற்கையாவும் ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னது? சொத்தும் சுகமும். இங்கிலீஷ்ல மேல கீழே வரும் பாருங்க, ஹெல்த் அண்ட் வெல்த். இன்னொரு தடவை சொல்றேன், ஒருவேளை நீங்க பேஜார் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காகவே சத்தமா சொல்றேன். கம்யூனியன் எடுக்கிறதுனால you will receive, you will experience the blessings of health and wealth. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது நடந்தா தான் இது நடக்க போகுது. முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது. Communion brings you closer to God. Communion gives you a revelation of his love for you. அப்ப கம்யூனியன் வரும்போது ஆவிக்குரிய உணவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிரப்புது நம்மள. அதுதான் முதல். ரிலாக்ஸ்டா இருங்க, அதுதான் முதல். ஆனா இது 2ம் நடக்குதுன்றதை நம்ம தவிர்க்கவே முடியாது. என்னன்னு? கர்த்தர் கம்யூனியன் மூலமா சொத்தையும் சுகத்தையும் நம்ம வாழ்க்கையில சேர்க்கறதுக்கு விருப்பப்படுறாரு. இன்னொரு தடவை சத்தமா சொல்றேன், நானு அதே சத்தமா தான் சொல்றேன், ஆனா பகிரங்கமா சொல்றேன் பாருங்க. கம்யூனியன் உங்க வாழ்க்கையில ஹெல்த்தையும் வெல்த்தையும் கொண்டு வரும். இதை கேட்ட உடனே சில பேர் சொல்லலாம், யாராவது ஒருத்தர் சொல்லலாம், என்னன்னு? ஓ பிரதர், then are you a health and wealth preacher? நீங்க சுகத்தையும் செழிப்பையும் பிரசங்கம் பண்றவரா நீங்க? இன்னும் சில பேர் கேட்கலாம், ஓ யூ ஆர் a prosperity preacher, you preach the prosperity gospel ன்வாங்க. செழிப்பின் சுவிசேஷத்தை நீ பிரசங்கம் பண்ற அப்படின்னு. இப்போ முதலாவது நான் சொல்லிடுறேன், ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல்ன்றதும் இல்ல, அதே மாதிரி தரித்திரமும் வியாதியா sickness and poverty என்ற காஸ்பலும் இல்ல. See, there is no gospel called health and wealth gospel, there is no gospel called sickness and poverty gospel. There is only one gospel. Acts chapter 20 verse 24, the gospel of the grace of our Lord Jesus Christ. அப்ப நீங்க prosperity gospel preach பண்றீங்களா? அந்த மாதிரி gospel இல்ல பிரதர். prosperity gospel ஒன்னு இல்லவே இல்ல. ஒரே ஒரு gospel தான், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷம்.
ஆனா அது பிரசங்கம் பண்ணா முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனா நிச்சயமா சொத்தும் சுகமும் உங்களை துரத்திட்டு வரும். கர்த்தர் உங்க மெய்ப்பரா இருந்தாருன்னா நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடினீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது வேதத்திலிருந்து கன்ஃபார்மா ப்ரூவ் ஆன ஒரு சத்தியம். ஹெல்த் அண்ட் வெல்த் இஸ் நாட் த ப்ராப்ளம். சொத்தும் சுகமும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. See, God wants you to be healthy and he also wants you to be wealthy. அப்போ நீங்க சுகத்தையும் செழிப்பையும் பிரசங்கம் பண்றீங்களா? இல்ல, நான் இயேசுவை பிரசங்கம் பண்றேன். இயேசுவை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா சுகம் ஏற்படும், செழிப்பு ஏற்படும். Wherever gospel goes there will be health and there will be wealth. But we are not after health or wealth, we are after the gospel, we are after God. அப்ப இப்படி சொல்லாமா, நான் சுகத்தையும் செழிப்பையும் பிரசங்கம் பண்ண வரல, நான் தேவனை பிரசங்கம் பண்ண வர்றேன். தேவன் சுகத்தை கொடுக்கிறவர், தேவன் செழிப்பை கொடுக்கிறவர். I don't preach the gospel of health and wealth, I preach the gospel of my God. My God is a God of health and he is a God of wealth. Come on, ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். இப்பவே லைவ் சாட்ல நீங்க இருந்தீங்கன்னா, we don't preach health and wealth, we preach the God of health and wealth. அவர் வந்துட்டாருன்னா ஹெல்த்தும் வரும், வெல்த்தும் வரும். ஆமென். ஆண்டவர் வந்து சொத்துக்கு எகென்ஸ்டாகவும் இல்லை, சுகத்துக்கு எகென்ஸ்டாகவுமே இல்லை. அவர் சுகத்துக்கு எகென்ஸ்டா இருந்தார்னா, நம்ம சுகம் அடைவதற்கு அவர் எதிர்த்தவராக இருந்தார்னா, அவர் எகென்ஸ்டா இருந்தார்னா, ஏசு நமக்காக உடம்பு கிளிய சவுக்கால அடிகளை வாங்கியிருக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் அவர் சொத்து கிடைக்கணும்னு அவர் விருப்பப்படலைன்னா, உபாகமம் 8:18 பிரகாரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஒருவேளை சொத்து தப்பா இருந்துச்சுன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்த போது அந்த சாஸ்திரிகள் வந்து அவருக்கு தங்கமும் வெள்ளை போலமும் தூப வர்க்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா மூணுமே ரொம்ப காஸ்ட்லி. தங்கமும் ரொம்ப காஸ்ட்லி, மர், பிராங்கன்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் ராஜாங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட். ஏசு அப்படி எட்டி வச்சார், அப்படி தொட்டுலது எத்துன்னு போங்கடா ராஸ்கேல், தங்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் வேண்டாம், சொத்துன்றது பாவம் தெரியாதா, அவெல்லாம் ஒன்றும் திட்டல, அவரு வாங்கிக்கிறாரு. ஏன்? எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க யோசேப் பணக்காரனா மாறுவான். யோசேப் இங்க எவ்வளவு பேர் கவனிச்சுட்டு இருக்கீங்க? பிரதர், என் வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருக்குது, அது நிறைவேற்றுறதுக்கு எனக்கு பணம் இல்லை. இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, இயேசு மேல உங்க கண்களை நீங்க வச்சுட்டீங்கன்னா, கம்யூனியன் மூலமா அவர் எவ்வளவு நல்லவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹெல்த் அண்ட் வெல்த் வில் கம் சர்ச்சிங் ஃபார் யூ. யோசேப்பு தங்கத்தையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலையும் போய் தேடி வரவே இல்லை. அவர் இயேசுவை பார்த்துன்னு இருந்தாரு, இயேசு அங்கீகரிச்சார் வாழ்க்கையில. அவர் வாழ்க்கையில் இயேசு பிறந்தாரு. இந்த தங்கமும் வெள்ளை போலவும் இந்த தூப வர்க்கமும் அவரை தேடி வந்துச்சு. We don't preach health and wealth, we preach God. We preach the gospel and health and wealth will happen to us. Amen. See, God has no problem in us having wealth. The problem is when wealth is having us. புரியுதுல? சொத்து நம்மள்ட்ட இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம சொத்துட்டு இருந்தா தான் பிரச்சனையே. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறதே இல்லை. பட் ஐ வாண்ட் டு செட்டில் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். கம்யூனியன் நீங்க எடுத்தீங்கன்னா, எடுக்கும்போது தொடர்ந்து எடுக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களுக்கு சொந்தம், அதுதான் முதல். ஆனா இயற்கையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்ன்றத தவிர்த்துறாதீங்க. அதை மிஸ் பண்ணிட வேண்டாம், அதை நம்பாம போயிட வேண்டாம், அதை புறக்கணிச்சிடாதீங்க, அதை கண்டம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எதை வேல்யூ பண்றது அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏசு சொல்றாருல, தீர்க்கதர்த்தி சொந்த ஊர்ல தான் அவனுக்கு மரியாதை இல்லை, வசனம் போட்டுக்குது, அவர் சொந்த ஊர்ல தான் நிறைய அற்புதங்கள் அவரால் பண்ண முடியல அப்படின்னு. ஏன்? பட் அந்த மாதிரி தான் பாரு, இஃப் யூ ரிஜெக்ட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஹோலி கம்யூனியன், இட் வில் நாட் ஹேப்பன் டு யூ. நீங்க சொல்லலாம், இதெல்லாம் போய் பதர், சுகமோ ஆரோக்கியமோ சொத்தெல்லாம் கம்யூனியனால கிடைக்கிறது இல்லை பதர், நான் கூட 10 வருஷமா எடுத்துனுக்கிறேன், உங்களுக்கு கிடைக்கல, எப்படி தெரியும் தெரியல, எனக்கு கிடைக்கலன்ட்டு நீங்க நம்பல, உங்களுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். இல்லை பதர், நான் நம்புறேன், யூ வில் டெஃபினெட்லி கெட் when you keep on taking communion with a revelation. ஆமென். நிச்சயமா தேவன் தருவார். இப்போ நம்ம பேசேஜ்குள்ள நம்ம வரோம், சரியா? கம்யூனியன் உடனே அதுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ், பைபிள்ல நிறைய பிக்சர்ஸ் இருக்குது கம்யூனியனுக்கு. அதுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ் வந்து த பாஸ்ஓவர் ஃபீஸ்ட், த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர். பஸ்கா பண்டிகை தான் கம்யூனியனுக்காக ரொம்ப தெளிவான கிளியரஸ்ட் பிக்சர்ஸ் ஆஃப் கம்யூனியன். சரியா? இந்த பஸ்கா பண்டிகை பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. நீங்க பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து முதல் ஹோலி கம்யூனியனை, ஜீசஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனை பிரதிஷ்டை பண்ணி நம்மளுக்காக கொடுக்கும்போது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது என்னைக்கு நடந்துச்சு தெரியுமா? அது ஒரு பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அதை அவர் கொடுத்தார். He celebrates the Passover and right in the midst of the Passover he gives us the ordinance of the Holy Communion. அப்ப பஸ்கா பண்டிகையில திருவிருந்துடைய ரகசியங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்கு. 1 கொரிந்தியர் 5:7 போடுது, கிறிஸ்துவே நம்மளுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். Christ is our Passover. சரியா? இப்போ பாஸ்ஓவர்ல கம்யூனியன் அடையாளம் இருக்கா பதர்? இருக்குது. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். Let's go to Exodus chapter 12 and verse number 7. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் அது 7ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அவர் சொல்லிட்டார்ல, மாசத்துடைய 14ஆம் தேதி நீங்க ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆட்டை நீங்க
பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து நீங்க பூசணும். அதை தான் நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம அதுடைய 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். 1 வயசு இருக்கிற ஆடை நீங்க எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 வயசுனா வாலிபன் அர்த்தம். ஆடை பொறுத்த வரைக்கும் 1 வயசுன்ற வாலிபன். ஏசு நமக்காக வாலிபனா தான் மரிச்சார். பழுதற்றதுன்னா என்ன அர்த்தம்? எந்தவித பாவமும் தீட்டும் அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். சரியா பாருங்க, 5ஆம் வசனம். 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். இப்படி பற்றிடக்கூடாது. 1 வயதுள்ள ஆடு அப்படி பற்றிடக்கூடாது நீங்க. சரியா, பழைய ஜோக்குங்க அதுங்கெல்லாம். சரியா, 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளையாவது வெள்ளாட்டுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. ஏன் சாயங்காலம்? ஏசு நம்மளுக்காக சாயங்காலமா தான் மரிச்சார். வேற எல்லாம் இட்ஸ் ஆல் a picture of Jesus cross. 3 மணிக்கு தான் ஏசு தன்னுடைய உயிரை விட்டார் இல்லையா? பிதாவே உங்களுக்கு கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி எப்போ நடந்துச்சு? அது at 3 o'clock in the evening. சரியா, சாயங்காலமா அதை அடிக்கணும்னு சொல்றாரு. 7ஆம் வசனம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல், நல்லா கவனிங்க, வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணோம்? கதவு மேல சைட்ல, சரியா, இது இந்த ஷேப்ல கதவு மேலையும் சைட்லயும் நீங்க தெளிக்கணும். அதுக்கப்புறம் என்ன போட்டதுன்னு சொல்லிட்டு முக்கியமானது, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு. எதுல சுட்டு? நெருப்புல சுட்டு. ஏன்னா இயேசுவின் சரீரம் நமக்காக பிதாவின் கோபாக்கினையால் சுடப்பட்டாச்சு. The fire of the wrath of God fell on Jesus. So பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க அப்படியே வேக வச்சு கறி குழம்பு பண்ணி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நெருப்புல சுடுங்கன்றார். பாபக்யூ, ஓகே, பாபக்யூ மட்டன் பாபக்யூ பண்ணுங்கன்றார். ஸோ அதை நெருப்புல சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஓகே, பாத்தீங்களா கம்யூனியன் இந்த இடத்துல? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கதவுடைய நிலைக்கால்கள் மேல பூசப்படுது. ரத்தம் வந்துருச்சா? ஓகே, there's the blood. now அதுடைய சரீரம் வீட்டுக்கு உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. there's the blood and there's the body. ரத்தம் வெளியே இருக்குது, சரீரம் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரத்தம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா சரீரம் என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு? இப்ப பார், அவங்க தப்பிக்கிறதுக்காக பார், இப்ப நல்லா அவங்க உயிர் தப்பிக்கணும்னா ரத்தம் போதும் தானே? ஏன்னா ரத்தம் தானே தடுக்குது. சங்கார தூதன் உள்ள வராத மாதிரி ரத்தம் தான் தடுக்குது. சரீரத்தை ஏன் அவர் சாப்பிட சொல்றாரு? இல்ல பதர் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இல்ல இல்ல அப்படி இல்ல, கவனிங்க, இதுல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஏன்னா அதை சாப்பிட்ற வகைங்களை கூட அவர் சொல்லி கொடுக்குறாரு. புளிப்பில்லாத அப்பத்தோட சாப்பிடணும், கசப்பான கீரையோட நீங்க சாப்பிடணும், அது சுட்டு சாப்பிடணுன்றது, அது முழுசா சாப்பிடுங்கன்றாரு. சாப்பிடும்போது காலில் ஸ்லிப்பர்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு சாப்பிடுங்கன்றாரு. ஏன்னா உங்க விடுதலை வரப்போகுது. அன்னைக்கு நடராத்திரிலே பார்வோன்றவன் போயிடுங்க, எஸ்கேப் பண்ணுங்க, தயவு செய்து போங்க, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாவச்சுன்னுக்கிறீங்களே, போயிடுங்கடான்னு துரத்த போறான்னு சொல்றாரு. ஸோ God gives specific instructions about how to eat. So the blood has importance, we know about that. அதை பத்தி நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண போறேன். ஆனா the body also has a great significance. So முதலாவது இதை நம்ம செட்டில் பண்ணிடலாமா? பஸ்கா பண்டிகையில கம்யூனியனுடைய அடையாளத்தை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, ரத்தம் வெளியே பூசப்பட்டாச்சு, ஆனா சரீரம் உள்ள புசிக்கப்படுது. They are feeding on the body of the lamb, but it was burnt. என்ன பதில் இதுக்கு அடையாளம்? இப்போ நம்ம எல்லாருமே சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துக்கு வரோம். ஓகே, எக்ஸைட்டிங் டைம் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். Psalm 105 and verse number 37. அப்பொழுது அவர்களை, எல்லாரும் கவனிங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளின்றவங்க வந்தாங்களா, அவங்க பொண்ணையும் கூட்டின்னு வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. சரியா, இது வெள்ளி. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். கரெக்ட். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சூப்பர், கவனிங்க. பஸ்கா பண்டிகையான உடனே இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வர்றாங்க. எப்படி வர்றாங்க பாருங்க, அவர் போட்டிருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்க. வெள்ளியோடும் பொன்னோடும், என்னது அது? வெல்த், சொத்து, ஐஸ்வர்யம். இல்ல பிரதர், அது வந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய வெள்ளி, ஆவிக்குரிய பொண்ணோட அவங்க வெளியே வந்து என்ன நீங்க சொல்லுங்க பாருங்க, பைபிள் அப்படியே போட்டுருக்குது. அப்படியே வந்தாங்க வெளியே. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13, 14 அவர் போட்டுருக்க பாருங்க. நீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேளுங்க, எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணு நீங்க கொடுங்க, எங்களுக்கு நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்க, நல்ல விலை உயர்ந்தது கொடுங்க, அவங்க கொடுப்பாங்களாம். அதே மாதிரி தேவன் தயவை ஏற்படுத்தினா கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், உங்க பிள்ளைங்களுக்கு போட்டு விடுன்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, பெற்றோர்களை பார்த்து, நீ அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்ட, ஆனா உன் பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தோட வெளியே வர போறாங்க, அவங்க மேல நீ நல்ல நல்ல துணிங்களை போட்டு விடு, கோல்ட போட்டு விடு. கோல்டு போட்டுக்கிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை.
யாராவது கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? இங்க கவனிங்க, நான் யாருடைய டாக்டரினுக்கு அகேன்ஸ்டாவும் வரல. ஐ ஸ்பீக் ஃபார் த வேர்ட், ஐ ஸ்பீக் ஃப்ரம் த வேர்ட். ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியோடும் பொன்னோடும் ஆண்டவர் கொண்டு போனாரு. ஆபிரகாம் வெள்ளியோடும் பொன்னோடும் ஆடு மாடுகளோட மிகவும் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான்னு போட்டிருக்குது. ஆவிக்குரிய ஆடு எங்க பாத்துக்கிறீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்க. ஆவிக்குரிய மாடு எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? இல்ல. பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், அப்படியே ஆவிக்குரிய மாடு மாதிரி தலையாட்டின் பெண்ணுன்னு இருக்கும் பாரு. ஆனா அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. வெள்ளியோட பொண்ணோடு, தட் இஸ் வெல்த். இஸ்ரேல் கேம் அவுட் வித் வெல்த். அது மட்டும் இல்ல, அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்ல. 30 லட்சம் பேர்ல ஒருத்தன் கூட பலவீனம் இல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கவனிங்க, இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? இவங்கெல்லாம் யாரு? புஷ்டியான ஒரு குடும்பத்துல வளர்ந்து ஒரு பெரிய அரண்மனையில இருந்த ஜனங்களா இந்த 30 லட்சம் ஜனங்க? சொல்லுங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருந்து தினமும் ஹார்லிக்ஸும் போன்விட்டாவும் குடிச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஜிம்ல வேலை செஞ்சு பாடி பில்டிங் பண்ண ஜனங்களா இவங்க எல்லாருமே? ஒருவரும் பலவீனர் இல்லைனா அவங்க குடிச்ச பூஸ்டா இருக்கலாம். யார் சொன்னது? இவங்க 30 லட்சம் ஜனங்க எங்க இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. See, they were all in slavery. அடிமைத்தனத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பலவீனர்களா இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பலவீனமா, 40 வயசுல இருக்கிறோம், 60 வயசு ஆனவங்க மாதிரி பலவீனமா இருந்திருப்பாங்க. ஏன்? ஏன்னா பார்வோன் ராஜான்றவன் ரொம்ப பெரியமான என்ன சொல்றது, கொடூரமான கொடுமையான வேலைகளெல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப பலவீனப்படுத்தி இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க பயணம் வெகு தூரம் இருக்குது. அதனால தான் ஆட்டுக்குட்டியுடைய சரீரத்தை நீங்க சாப்பிடணும். ஏன்? சாப்பிடும் போது இவ்வளவு நாள் அடிமைகளா இருக்கும் போது சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு சொத்து சுகந்திரம் இருந்ததே இல்லை. தங்கமோ வெள்ளியோ நல்ல ஐஸ்வர்யவான்கள் போடுற நல்ல நல்ல வஸ்திரங்கள் சொந்தமானதா இல்ல. ஆனா எப்போ கம்யூனியனை பெற்றுக்கொண்டாங்க, கவனிங்க, ரத்தம் அவங்களுக்கு உயிரை பாதுகாத்துச்சு. ஆனா சரீரம் அவங்க தரித்திரத்தை செழிப்பா மாத்துச்சு, அவங்க பலவீனத்தை பலனா மாத்திருச்சு. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் உங்க வீடுகள் தோறும். Come on, communion will give you the blessings of health and wealth. புரியுதா? உங்களால பார்க்க முடியுதா? அதை அவன் சங்கீதம் 105:37 மறந்துடாதீங்க. பஸ்காவை கொண்டாடினாங்க, ரத்தத்தை தெளிச்சாங்க, சரீரத்தை புசிச்சாங்க. வெளியே வரும்போது பலவீனர்கள் இருந்தவங்க, பலவீனர் போய் இப்படி பண்ணிட்டேன் பாருங்க, பலவீனர்களா இருந்தாங்க ஆனா பலவான்களா வந்துட்டாங்க. தரித்திரமா இருந்தாங்க ஆனா ஐஸ்வர்யவான்களா வந்துட்டு இருக்கிறாங்க. கம்யூனியன் எடுக்கும் போது ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஆமென். சுகமும் உங்களை தேடி வரும். பலவீனரா நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பலன் உங்களை நிரம்ப ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் இதே விஷயத்த இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்க முடியும். எங்க? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாரு. அதை நான் படிக்கிறேன். இதோடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? தாவீதுக்கு அப்புறம், ஆக்சுவலா தாவீது காலத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாட மறந்துட்டாங்க. இப்ப 700 வருஷம் ஆயிடுச்சு தாவீதெல்லாம் கடந்து போய். அப்போ வந்தவர் தான் எசேக்கியா ராஜா. சரியா? எசேக்கியா வந்து இந்த ஆண்டோடைய வேதத்துல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கு என்ன பண்றாரு, நம்ம பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம், நம்ம கொண்டாடாம போயிட்டோம் அப்படின்னு திரும்பி பஸ்கா பண்டிகை கொண்டாட வரார். அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். 2 Chronicles chapter 30 and verse number 20. எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எசேக்கியாவுக்கு விண்ணப்பத்தை கேட்டு, எந்த விண்ணப்பம்? பஸ்கா பண்டிகையில ஜெபம் பண்றாரு. அப்போ கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார்னு இருக்கும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் and God healed the people னு இருக்கும். See, healing is connected to celebrating the Passover. நம்மளுடைய Passover எது? The Holy Communion. எப்படி இஸ்ரவேல் ஜனங்க ரத்தத்தை வெளியே பூசிட்டு உள்ள சரீரத்தை சாப்பிட்டாங்களோ அதே பிரகாரம் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்புன்ற ரத்தம் நம்மளை கழுவிட்டதுனால அந்த ரத்தத்தை நம்ம எடுக்கிறோம். ரத்தம் நம்மளை தகுதியா மாத்தி இருக்குது. சரீரத்தை நம்ம எடுக்கும் போது we are actually celebrating Passover in the realest sense. ஆமென். அவங்க அடையாளமான ஆட்டுக்குட்டியை தான் அவங்க பங்கு பெற்றாங்க. ஆனா நம்ம ரியல் ஆட்டுக்குட்டி செஞ்சு முடிச்சதை அதுக்கு அடையாளமா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இயேசுவின் ரத்தமோ இயேசுடைய சரீரமோ ஆண்டவர் நமக்காக ஒரு அருமையான விஷயத்தை வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமென். So communion, blessings of communion, health and wealth. அதை சொல்றது நான் வெட்கப்படுறதே இல்லை. The blessings of communion includes health and wealth. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில இது ரெண்டையுமே ஏற்படுத்துவார். சாப்பிடுற விஷயம் என்ன அருமையான விஷயம் பாருங்க. இல்ல என்ன ஆண்டவர் எது கனெக்ட் பண்ணியிருக்காரு? ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அருமையான அப்பமும் அருமையான திராட்சை ரசத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றது, ஆண்டவர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இல்லை நீ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், இது கஷ்டம் அது கஷ்டம் ரொம்ப எதனோ காம்ப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. ஆண்டவர் என்ன அருமையா பண்ணார் பாரு. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியே இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஓகே, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையில நல்லா சாப்பிடு. ரெண்டாவது கம்யூனியன் நல்லா எடுத்துக்கன்றாரு. ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்கு, சாப்பிட்றதுன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தானே. சாப்பிட்றத பத்தி என்னைக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோமா நம்ம? அட போடா சாப்பிட்றதே நம்மளுக்கு போர் ஆயிடுச்சு. காலையில் நாஸ்டா சாப்பிட்டேன் பாரு, திரும்பி எங்கள் அம்மா கால் பண்ணி மத்தியானம் சாப்பிடுன்றாங்க. சரி அத்தான் போதுன்னு பண்ணி நைட் வந்து பிரியாணி சாப்பிட்றான்னு ஒரு தொல்லை கொடுக்குறாங்கடா. அது மட்டும் சைட் டிஷ்க்கு கபாபம் கோபி மச்சுன்னு வெறுத்துட்டேன்டா. ஒருத்தரும் சொன்னதே இல்லை அந்த மாதிரி. புரியுதா? சரியா? சாப்பிட்றது நம்ம வெறுக்கவே மாட்டோம்.
அது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அதுவும் இந்தியா ஜனங்களுக்கு அருமையான டிஷ்ஷுங்க நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. என்னென்ன டிஷ் பற்றி இருக்குது? டாடா ஸ்கை, அப்புறமா அந்த மாதிரி டிஷ்ஷுங்க இல்லை, சாப்பிட்ற டிஷ் தான் நான் சொல்லுகிறேன். நான் எதோ சொல்லி சிரிக்க வைக்கணுமா ஆகுது வேலைக்கிழமை அன்னைக்கு, சரியா? ஆனால் இதுதான் விஷயம். அருமையான சமையல் பொருட்களும் ஸ்பைசஸும் இந்தியாவில் தான் இருக்குது இல்லை சாப்பிட்றது. அதனால தான் பாரு அமெரிக்காக்காரன் கூட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறான். பார்த்தா வேற எங்கேயாவது பார்த்தா கூட ஹவு டு யூ டூன்றான் ஒருத்தன். சரி, ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் சாப்பிட்டியான்னு கேட்குறோம் நம்ம. ஏன் சாப்பிட்றது நம்மளுக்கு அவ்வளோ நெருக்கமானது இல்லை? அப்போ தான் இந்த சின்ன கதை ஞாபகம் வருது பாரு, உங்களை ரிஃப்ரெஷ் பண்ண லைட்டாக அந்த டீச்சிங் மத்தியில். அமெரிக்காக்காரன், சைனாக்காரன், இந்தியாக்காரன் அப்படியே பெருமையாக பேசியிருந்தாங்களா ஒரு ஒரு தேசத்தை பற்றி. பேசும்போது அமெரிக்காக்காரன் சொன்னா, நாங்கெல்லாம் சூரியன்லேயே பறக்க வேண்டாம். சூரியன்லேயே வா அப்படின்னு ரெண்டு பேரும், இல்லை இல்லை கொஞ்சம் கீழே அப்படின்னா. அப்புறம் சைனாக்காரன் சொன்னானா, இதெல்லாம் பெரிய மாட்டேன், நாங்கெல்லாம் தண்ணிக்கு மேலேயே நீச்சல் அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தண்ணி மேலேயே வா, தண்ணி மேலே இல்லை கொஞ்சம் கீழே அப்படின்ட்டு. சரி அப்படியே போயிடுச்சு. இந்தியாக்காரன் என்ன திராட்சை வருது அப்படின்ட்டு, நாங்கெல்லாம் மூக்கு வழியாவே சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு ரெண்டு பேர் மூக்கு வழியாவா, இல்லை மூக்கு வழியால கொஞ்சம் கீழே அப்படின்னு. ஃபைனலாக நம்ம எங்கே வர்றோம்? சாப்பாட்டில் தான் நம்ம ஒன்றா வரோம் நம்ம. சரியா புரியுது? அதான் சொல்லிக்கிறேன்ட்டு. ஆனால் அருமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எதுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாரு? சாப்பிட்றதுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாரு. என்ன நல்லா இருக்குதுல்ல, என்ன அருமையாக இருக்குதுல்ல. ஆமென். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை சாப்பிட்ற உணவுக்கு ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறாரு. கம்யூனியன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுவும் ரபிகள் மட்டும் இல்லை, யூதர்கள் பஸ்கா பண்டிகையில் இந்த டைமு, இந்த மாடர்ன் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அப்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு விதமான பிரெட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. அந்த பிரெட் பேர் வந்து மட்ஸா பிரெட். சரியா? ஓகே, அப்படின்னா நான் அர்த்தம் சாப்பிட்ட அப்படியே மஜா பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கும் இல்லை. ஆனால் மட்ஸா பிரெட்டு ரொம்ப வித்தியாசமானது. எப்படின்னா அந்த அந்த பீஸ் ஆஃப் பிரெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குமா. நான் பார்த்துருக்கேன் பாருங்க, அதை நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் நிறைய கோடு போட்டிருக்கும். அப்புறம் அது சுடப்பட்டிருக்கும். அதில் வந்து ஸ்மோக்கி எசன்ஸ் மேலே இருக்கும். மூணு விஷயம், குத்தப்பட்டிருக்கும், கோடு கோடா அது கிழிக்கப்பட்டிருக்கும், இப்படி சொல்லாமா மார்க்ஸ் இருக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் அது சுடப்பட்டது, அந்த நெருப்புடைய எஃபெக்ட் அதில் தெரியும். ஆனால் அதை தான் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை நம்பாத யூதர்களுக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, அவங்க இயேசுவின் சரீர என்னென்ன அனுபவிச்சுச்சோ அதை எல்லாத்தையும் ஒரு அடையாளமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு பலன் இல்லை. ஆனா மட்ஸா பிரெட் இஸ் a picture of the body of Jesus. ஏன் அவர் நமக்காக 7 இடத்துல பியர்ஸ் ஆனாரு, குத்தப்பட்டாரு. கரெக்டா? அவர் நமக்காக அவருடைய உடம்பே கிழிக்கப்பட்டுச்சு. he was striped for us, he was scourged for us. மூணாவதா பிதாவுடைய கோபாக்கினியின் நெருப்பு அவர் மேல ஊற்றப்பட்டது. so the matzah bread is a picture of our Lord Jesus Christ. ஆமென். கம்யூனிட்டியில் அற்புதங்கள் நடக்குது. கண்டிப்பா இன்ஸ்டன்டான அற்புதங்கள் கூட நிறைய பேர் நடந்திருக்குது. ஒரு தடவை முதல்ல இந்த கம்யூனியனுடைய ஹீலிங் பற்றி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஒரு சிடி இருக்குது. அந்த சிடியை வந்து ஒரு பிரதர் கேட்டுட்டு இருக்கிறார் பாருங்க. லேட்டாக அவர் மீட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி சொல்றாரு, ஒரு நாள் இந்த டீச்சிங்கை கேட்டுட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப வயிற்று வழியில கேட்டுட்டு இருந்தாராம் பாருங்க. அவர் வீட்டில் மனைவி கூட இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது இந்த டீச்சிங்கை நான் சொல்றேன், கம்யூனியன் எடுங்க, எந்த வியாதியாக இருந்தாலும் கம்யூனியன் எடுங்க, பரவாயில்ல மருந்து மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இயேசுவின் அடிக்கப்பட்ட தழும்புகளை தானே எடுத்துட்டு இருக்கிறீங்க, அப்போ நிச்சயமா நீங்கள் சுகமாகுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன பண்ணியிருக்கிறார்? பிரசங்கத்து மத்தியிலே அவர் கிச்சனில் போய் பிரெட்டுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குதோ அது ஒன்று எடுத்துட்டு, தண்ணியோ ஜூஸோ ஒன்று எடுத்துட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி, பட் இட்ஸ் அபவுட் அ ப்ரேயர் with a revelation. That's what makes a difference. சரியா? இந்த எலிமெண்ட்ஸ் பெரிய மேட்டர் இல்லை. பிரதர் என்கிட்ட பிரெட் தான் பிரதர் இருக்குது, இல்லை பிஸ்கெட் தான் பிரதர் நான் எடுத்தேன். நீங்க அதை ஜெபம் பண்றீங்க தெரியுமா, வெளிப்பாடோட, அதுதான் அதோடைய ரியல் வல்லமையே. சரியா? இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, இல்லை ஜீசஸ் எட்ட அப்பம் தான் எனக்கு வேணும். அப்போ எப்படி கிடைக்கும்? அது சாப்பிட்டார்ல அவரு, கிடைக்குமா அது ஒன்று திரும்ப? இல்லை பேதுரு குச்ச திராட்சை ரசம் தான் வேணும்னா அவர் குச்சி முஷ்டார். அது அந்த காலத்துக்கு நீங்க போயிட முடியாது. இன்னொரு என்ன தெரியுமா, அது கிடைக்காத பட்சத்தில் சர்ச்சில் கொடுக்குற அந்த வேஃபர்ஸ் உங்களுக்கு சேல் கிடைச்சா அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ பாருங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வயிற்று வலி மத்தியிலையும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் பாரு அந்த ஸ்டோரிக்கு. ஆவியானவர் தான் இங்கே இருக்கிறாரு இந்த நேரத்தில். ஸோ அந்த ஒரு அப்பமும் ஒரு திராட்சை ஆண்டருடைய இயேசுவின் ரத்தத்துக்காக 2 விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணி எடுத்தாராம் பாருங்க. அவர் சொல்றாரு, இம்மீடியட்டா பிரதர், இம்மீடியட்டா என் வயிற்று வலி சுகமாயிடுச்சு. ஒரு பிரதர் சொல்றாரு, நான் ஜுரத்தோட வந்தேன், ஆனால் சர்வீஸில் நான் பங்கு பெறும்போது, கம்யூனியனில் நான் பங்கு பெற்றேன், முடியும் போது எனக்கு ஜுரம் கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. உண்மையாக நடந்த விஷயம். இன்னும் சில டைம் அது டைம் எடுக்கலாம். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு கேர் செல் நடத்தணும். அந்த கேர் செல்ல கூட வி brought in communion. எல்லா கேர் செல் முடிவில் கம்யூனியன் எடுப்போம் பாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க கம்யூனியன் நான் தொடர்ந்து எடுத்தேன் தம்பி, என்ன ஆச்சுன்னா எனக்கு பைல்ஸ் வியாதி இருந்துச்சு, டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கம்யூனியன் நான் தொடர்ந்து எடுக்க அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. டாக்டர் என்கிட்ட சொல்றாரு, நீ உனக்கு சர்ஜரி தேவைப்படல, அது சரியாயிடுச்சு. என்ன அருமையான விஷயம் பாருங்க. ஓகே, இப்போ இதில் டிசீவ் ஆகிடாதீங்க. அப்போ என்ன பிரதர், இம்மீடியட்டாக கிடைக்குமா பிரதர்?
என்ன பிரதர் இது மந்திரமா பிரதர் இது தந்திரமா பிரதர் இது இமீடியட்டா கிடைக்குமா? இமீடியட்டா அற்புதம் கிடைக்குமா? இன்ஸ்டன்ட் மிரக்கிள் பாசிபிளா? பாசிபிள், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்ஸ்டன்ட் மிரக்கிளை தேடி செய்ய வேண்டாம். இயேசுடைய அன்பை ருசி பார்க்கிறோன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செய்யுங்க. See, is it wrong to believe for a miracle? No. Believe God for a miracle. God is a God of miracles. இது மூலமா சொத்து கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதுக்குன்னு கம்யூனியன் நெத்த உடனே எனக்கு டக்குன்னு $1 million கிடைக்குமா? எனக்கு ஏன் அப்படி பேசுகிறீங்க? பார், நம்மளுடைய கண்கள் எது மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். அவரை ஞாபகப்படுத்திக்கிறோம். Enjoy His love and God will give you. God will do great things in your life. Instant miracle possible-ஆ? Possible. ஆனா instant miracle தான் வேணுமா நம்மளுக்கு? அங்க தான் நம்ம தப்பு பண்றோம். என்ன பண்ண தெரியுமா? Don't do this with your eyes on the miracle. Do this with your eyes on Jesus. என்ன தெரியுமா சொல்லுங்க? அப்பா, வியாதி இருக்கிறது உண்மை, வலி இருக்கிறது உண்மை. இது இம்மீடியட்டா போதோ, எப்ப போதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை நான் என்ஜாய் பண்றேன். கமான் புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆமென் போடுங்க லைவ் சாட்ல. புரியுதா உங்களுக்கு? நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவர், உங்களை பெற்றுக்கொள்றேன். See, Holy Communion is not about trying. It's about trusting. Write down in your notes. Come on, PowerPoint இது எழுதிக்கங்க. The Holy Communion is not about trying. It's about trusting. அப்படின்னா இதை எடுத்தனா தலைவலி போயிடும், அது நான் ட்ரை பண்றேன் பதர். இல்ல இதை எடுத்தனா கர்த்தரை நான் நம்புறேன், அவர் எனக்கு சுகத்தை தருவார்னு. சோ இன்னைக்கு எடுத்து என் தலைவலி போலனா பரவாயில்ல, நான் தொடர்ந்து எடுக்க போறேன். நாளைக்கு எடுத்து என் தலைவலி போலாம் பரவாயில்ல, நான் தொடர்ந்து எடுக்க போறேன். Because Holy Communion is not about trying to get healed. It's about trusting in Jesus for your healing. It's not about trying. It's about trusting. It's not about checking your symptoms. It's about looking at Jesus. எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க அத? உங்க வியாதியின் அடையாளங்க செக் பண்ணே இருக்காதீங்க. கம்யூனியன் எடுத்து போய்ச்சா கைவலின்னு சொல்லிட்டு ஜூஸை கொட்டிடாதீங்க கீழே. கவனிங்க. Don't keep on checking your symptoms. Check Jesus. Look at Jesus. The Holy Communion is about focusing on Jesus. Amen. Instant healing கிடைக்கலாம், ஆனா கண்கள் இயேசு மேல இருக்கட்டும். அற்புதத்து மேல கண்கள் வைக்காதீங்க, அற்புதர் மேல கண்களை வைங்க. அந்த கம்யூனியன் ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் சுகம் வேணும்ன்றாங்க, ஆனா கம்யூனியனையே என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆண்டோடைய அன்பை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அந்த அருமையான பிரசன்ஸை மறந்துடுவாங்க பார். அந்த அருமையான பிரசன்ஸை கல்டிவேட் பண்ண மறந்துடுவாங்க. ஆராதனையின் மத்தியில் எடுக்கிறது அவங்க மறந்துடுவாங்க. Enjoy the fact that you are being blessed by communion. Amen. ஆண்டவர் இன்ஸ்டன்டான ஹீலிங்கை இதை முதல் கொண்டு வர்றதுக்காக இதை ஆண்டவர் ஏற்படுத்தவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அப்பமும் திராட்சை ரசம் நமக்கு தான் அது பெக்யூலியர்னா அர்த்தம், எப்பாச்சும் ஒரு தடவை தான் அப்பமும் திராட்சை ரசமும் கம்யூனியன் டைம் எடுக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தினம் சாப்பாடு. கரெக்டா யோசிச்சு பாருங்க. சோ ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்லிங்கிறாரு? கம்யூனியன்ன்றது உங்களுடைய உணவு. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பிட்றதுனால வியாதி சுகமாகுமா? நிச்சயமா சுகமாகும். அதுக்குன்ட்டு டக்குன்னு ஒரு ரசம் சாப்பாடு சாப்பிட்டு எங்க என் ஜுரம் சரியாகல நீங்க சொல்ல போறது நம்ம சொல்வீங்க. ரெகுலரா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றேன், ரெகுலரா வியாதியே வராத ஒரு சரீரத்தை நானு கொண்டு வர போறேன். புரியுதா உங்களுக்கு? கம்யூனியன் இஸ் நாட் அபவுட் அ ஒன் டைம் திங். 2 தடவை பதர் வியாதியே போல பதர் பர நீங்க இன்னும் கம்யூனியனை புரிஞ்சுக்கல. கம்யூனியன் இஸ் அபவுட் ஃபீடிங் ஆன் ஜீசஸ் எவ்ரி டே. இது உங்களுடைய உணவா மாற்றும். உணவா மாட்டோம்னா அர்த்தம், சர்ச்சில் ட்ரே எடுத்துன்னு வரும்போது அப்படியே வாரி கொட்டிக்காதீங்க பாக்கெட்ல, வீட்டுக்கு எடுத்து போய் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சாப்பிட்றேன் பதர் நான். அப்படி இல்லை. See, every day எப்படி சாப்பாடுன்றது தினமும் சாப்பிட்றோமோ, எப்படி சாப்பாடுன்றது பல தடவை நம்ம சாப்பிடணுமோ, அதே போல கம்யூனியன்ன்றது நம்ம பல தடவை எடுக்கணும். அப்பப்போ நம்ம எடுத்துட்டே இருக்கணும். ஆமென். அப்பப்போ நம்ம எடுக்கணும். ஸோ இட்ஸ் அபவுட் அ லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் ஸ்டைல். இது ஒரு மந்திரமோ தந்திரமோ இல்லை. ஒரு தடவை எடுத்தா கோல்டு போவோம், 2 தடவை எடுத்தனா தலைவலி போவோம், 3 தடவை எடுத்தனா ஓடியே போயிடும் ஜுரம். அந்த மாதிரி இல்லை. இது இட்ஸ் a relationship. Amen. It is eating, it is feeding on him, it's a lifestyle. Taking communion is a lifestyle. Amen. அதை நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பாருங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் சண்டே முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் எப்படி நடத்தணும்னு அவரே சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா? 2 சீஷர்கள் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போயின்னுக்கிறாங்க. ஆனா இயேசு அவங்க கூடவே நடந்து வந்தார். என்ன பண்ணார் தெரியுமா? அவரை பத்தி வேதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அவர் கம்யூனியன் எடுத்து அவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வச்சு அவங்களுக்கு கொடுத்தார். அந்த கம்யூனியனை கொடுக்கும்போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க இயேசுவை பார்த்தாங்க. நல்லா கவனிங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ். முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் ஆராதனையை நடத்தி கொடுத்ததே இயேசு தான். ஆராதனை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா நடத்தணும்? வாரம் இயேசுவை பத்தின வார்த்தையின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ளணும். முடிவில் கம்யூனியன் இருக்கணும். அதனால தான் ஆன்லைன் சர்வீஸ்ல சில பேர் கவனிச்சிருப்பீங்க, எவ்ரி ஆன்லைன் சர்வீஸ் வி ஹேவ் கம்யூனியன். ஏன்னா நம்ம சர்ச்ல எவ்ரி சர்வீஸ் வி ஹேவ் கம்யூனியன். ஆண்டவர் அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறார். வி ஆர் ஆல்சோ டூயிங் இட். ஆமென். எவ்ரி Thursday கம்யூனியன்ல லீட் பண்ணுவோம், எவ்ரி சண்டே நான் கம்யூனியன்ல லீட் பண்ணுவேன். ஏன்? கம்யூனியன் இஸ் நாட் அபவுட் இன்ஸ்டன்ட் ஹீலிங்.
சரியா? நிவாரன் டீ குடிச்ச உடனே உங்களுக்கு இருமல் போயிடும், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது தினமும் கர்த்தருடைய பந்தி. இட்ஸ் a feast. You get into it daily. ஆமென். பாருங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமையில என்ன இருந்துச்சு? இயேசுவை பத்தின பிரசங்கம், கம்யூனியன் என்ற கடைசி நியமம். அதுதான் every Sunday that we do. என்னன்னு? Teaching about Jesus. Right now I'm teaching to you about Jesus, but we are partaking in the holy communion. Instant miracle நடக்குமா பதர்? நடக்கும். இன்ஸ்டன்ட்டா சுகம் கிடைக்குமா? பாசிபிள் இருக்குது. இன்ஸ்டன்ட்டா என் தேவைகள் சந்திக்கப்படுமா? தேவைகள் சந்திக்கப்பட பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். Don't look at miracles, look at the miracle making one. அற்புதரை பாருங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க, அவருடைய அன்பை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே கம்யூனியன்ல நீங்க வழி நடத்திட்டு ஆண்டவர்களை கொண்டு போவார். சோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கம்யூனியன் என்றது ஒரு ஆசீர்வாதம். அதுல என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு தெரியுமா? சொத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதமும் இருக்குது, சுகத்தின் ஆசீர்வாதமும் அதுல தங்கி இருக்குது. தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன டெஸ்டிமனியை ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்ணி நம்ம முடிக்க போறோம். பெல்ஜியம்ல ஒரு சகோதரி அனுப்பின ஒரு சாட்சி பாருங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சி இது. பெல்ஜியம்ல அந்த சகோதரி வந்து ஒரு நாள் அவங்க முகம் முழுசும் எக்ஸிமா, இந்த சொரங்கு மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் முழுசும் என்ன மாதிரி ஒரு கொடூரம் பாருங்க, முழுசும் வர ஆரம்பிச்சான் பாருங்க. சோ இவங்க போய் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன் எடுத்து ஃபைனலா பை ஃபெய்த் ஷீ ஸ்டூட் அகெயின்ஸ்ட் இட். முகத்துல இருக்கிற எல்லா அந்த ஸ்கின் கண்டிஷன் சரியாயிருச்சான். ஆனா கழுத்துல மட்டும் அப்படியே இருந்துச்சான் பாருங்க. கழுத்து சுத்திலும் பாத்தீங்கன்னா ஸ்கின் கண்டிஷன் ரொம்ப கொடூரமா இருக்கும், அசிங்கமா இருந்திருக்கும், அது பரவறதா இருந்திருக்கும், இச்சிங்கா இருந்திருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களே பாவம்லாம் அந்த சகோதரி. 3 வருஷம் அவங்க ஜெபம் பண்ணி கூட அது போகவே இல்லையா பாரு. ஒரு நாள் எப்படி கம்யூனியன் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ஏற்கனவே தழுவுகளால ஏற்படுத்தின சுகத்தை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும்ன்ற பிரசங்கத்தை கேட்டாங்களா. ஆக்சுவலா ஒரு புக்கு படிச்சாங்களா, அருமையான போதகருடைய புக்கை படிச்சாங்களா. அவர் அந்த புக்கை படிச்சுட்டு she started taking communion daily and she started standing against it. கம்யூனியன்னா வெறும் அப்பத்தை அப்படி எடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு வா நாடா அது சுகமாவல அப்படி இல்லை. யூ கன்ஃபெஸ் சம்திங். அதனால தான் கம்யூனியனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கன்ஃபெஸ் பண்ண வைப்பேன் சில காரியங்களை. சரீரோன் வரும்போது பெரும்பாலும் நான் எதை பத்தி கன்ஃபெஸ் பண்ண வைப்பேன் தெரியுமா? வரப்போற நாட்களை அதை பத்தி கத்துக்குவோம். சுகத்தை பத்தியும் செழிப்பை பத்தியும் நான் கன்ஃபெஸ் பண்ணுவோம். ஆனா ரத்தம் வரும்போது அதிகபட்சமா எதை பத்தி கன்ஃபெஸ் பண்ணுவோம்? நீதிமான் ஆக்கப்பட்டது, பாவங்கள். இட்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் தி பாடி மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் அபவுட் நேச்சுரல். பட் போத் ஆர் நேச்சுரல், போத் ஆர் ஸ்பிரிச்சுவல். சரியா? ஆனா சரீரம் பெரும்பாலும் நேச்சுரல் பிளெஸிங்ஸை கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. ரத்தம் பெரும்பாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். So she started taking communion. She would confess, she would stand against it. அதை ரிபியூக் பண்ணுவாங்க, கம்யூனியன் எடுப்பாங்களா. இயேசுவின் சரீரம் எனக்காக இந்த ஸ்கின் கண்டிஷனை வாங்கிருச்சு, அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்றேன். இயேசுவின் ரத்தம் இந்த சுகத்துக்காக என்ன தகுதியா மாத்தி இருக்குது, அதனால ரத்தத்தை பெற்றுக்கொள்றேன். She started taking. விஷயம் தெரியுமா? தொடர்ந்து எடுத்ததுனால. இதான் ரகசியம். நாட் இன்ஸ்டன்ட், தொடர்ந்து. Start enjoying communion, start enjoying Jesus. தொடர்ந்து எடுக்கும்போது ஒரு சில வாரங்கள்ல 3 years இருந்தது 3 மாசத்துல அப்படியே சரியா கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சாம் பாருங்க. Not instant, but you have to keep at it. See, communion is relationship. திருமணம்ன்றது ஒரு நாள் விஷயம் இல்ல, தினமும் விஷயம். பாரு, கல்யாணம் செஞ்சு முடிச்ச பிறகு சில பேர் பெரியவங்க பேசுவாங்க, அப்பா எப்படியாவது கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டா. கல்யாணம் யார் முடிச்சது? இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது கல்யாணமே. சரியா? புரிச்சுருங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியல பாரு. கல்யாணம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாள் அப்படியே இருப்போம், வா ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சிட்டா. வைஃப் சொல்றாங்க, வாங்க ஷாப்பிங் போலாம், வாங்க அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பிளான் பண்ணலாம், அது பண்ணலாம். ஹஸ்பண்ட் நினைக்கிறார், இப்பதானமா கல்யாணம் கஷ்டப்பட்டு முடிச்சனமா, 4 hour ரிசப்ஷன்ல கால் வலியோட நின்று அந்த ஆறிப்போன கோபி மஞ்சூரியன் கூட சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாமா நானு. அந்த அம்மா சொல்லுது, இப்பதாங்க ஆரம்பிச்சுக்கிறோம் வாழ்க்கைய நம்ம. சரியா? See, communion is not a one time thing, it's an everyday thing, it's a regular thing. தொடர்ந்து எடுக்கிறது. So 3 வருஷமா இருந்தது, 3 மாசம் தொடர்ந்து எடுத்ததுனால போயிடுச்சு. நான் சொன்னல இன்னொரு விஷயம் தெரியுமா? கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இவங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே வியாதி வந்துச்சாங்க. ஆனா இந்த டைம் she is very strong in the word. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாராம், உனக்கு சுகம் கிடைச்சிருச்சுமா, ஆனா இது ஃபால்ஸ் சிம்டம்ஸ், லைங் சிம்டம்ஸ், பொய்யான அடையாளங்கள். நீ எதிர்த்து நில்லு, நிச்சயமா நீ சுகமாகுவன்னு சொல்லி இப்ப கம்யூனியன் எடுத்து எதிர்த்து நின்னாங்களாம் பாருங்க. 3 நாள்ல அந்த வியாதி போயிருச்சான். 3 வருஷம் இருந்துச்சு, அப்புறம் 3 மாசத்துல போச்சு. இப்ப திரும்பி வரும்போது 3 நாள்ல போயிடுச்சு. Why? As you take communion, you are growing in the Lord, you are growing in the word, you are growing in faith, you are looking at Jesus more, you are enjoying Jesus more. Hallelujah. என்ன அருமையான விஷயம் இல்ல? So take communion regularly. தொடர்ந்து கம்யூனியன் எடுங்க, தொடர்ந்து எடுங்க. சுகமும் செழிப்பும் உங்களை தேடி வரும். கம்யூனியன்றது இயேசுவை ஞாபகப்படுத்துகிறது. அப்போ பிரதர் இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது பிரதர். ரிலாக்ஸ் ஆகுங்க.
இப்ப சொல்ல போறதுல அதெல்லாம் வரப்போற வாரங்கள்ல அருமையான டீச்சிங்ஸ் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நிறைய பாகங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வேதத்தின் அடிப்படையில உண்மையான ட்ரூ டாக்டரின்ல இருந்து உங்களுக்கு நான் வசனத்துடைய ப்ரூஃபோட சில டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். பட் எவ்வளவு பேர் இன்னைக்கு என்ஜாய் பண்ணீங்க கர்த்தருடைய சத்தியத்தை? அவன் என்ஜாய் பண்ணீங்களா? கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்திய வண்ணமாக ஒரு 30 செகண்ட் ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாம். Thank you Jesus. ஹோலி கம்யூனியன் ரகசியங்களை சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க சரீரத்தினால சுகமும் செழிப்பனுக்கு சொந்தம். உங்க ரத்தத்தினால ஆவிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சொந்தம். சங்கீதம் 105:37 நம்மளுக்கு உண்மையாகட்டும். அவர்களில் ஒருவனும் பலவீனன் இல்ல. வெள்ளியோடும் பொன்னோடும் வெளியே வந்தா உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குதா? கம்யூனியன் எடுங்க, கம்யூனியன் எடுங்க. கீப் ஆன் டேக்கிங் கம்யூனியன். லுக் அட் ஜீசஸ், என்ஜாய் ஜீசஸ், ஃபீட் ஆன் ஜீசஸ் லவ் ஃபார் யூ. எல்லா தரித்திரமும் மாறும் இயேசுவின் நாமத்தில். எல்லா குறைவுகள் நிறைவாக மாறும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு நீங்க அடிமத்தனத்தின் அப்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வெள்ளியும் பொன்னோட அலங்காரம் பண்ற நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. கம் ஆன், கீப் ஆன் டேக்கிங் கம்யூனியன். Thank you Jesus. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஓ ரபாந்தேரேபோ ஷக்ரா பரரபலாந்துரா. அன்றி ஆவியானவர் வெளிய ரத்தத்தை தெளிச்சாங்க, உள்ள சரீரத்தை சாப்பிட்டாங்க. வெளிய ரத்தத்தை தெளிச்சாங்க, உள்ள சரீரத்தை சாப்பிட்டாங்க. Take the blood, take the body, keep on enjoying the body. You will come out of your slavery. Thank you Jesus. அவர்கள் ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை. ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை. சரீரத்தையும் ரத்தத்தையும் உங்க கையில எடுத்துட்டீங்கன்னா கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. Thank you Jesus. Thank you Jesus. அப்பத்தை எடுத்துங்க. சத்தமா நல்லா நன்றியோட விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணி சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் எந்த வியாதியும் இல்ல, எந்த பலவீனமும் இல்ல, எந்த தரித்திரமும் இல்ல. எல்லா குறைவையும் நான் ஜெயிச்சுட்டேன். கொள்ளை நோய் என்ன நெருங்க முடியாது. கோல்டும் ஜுரமும் என் சரீரத்தில் இருக்க முடியாது. இயேசுவின் உடைக்கப்பட்ட சரீரத்தினால என்னுடைய உடைக்கப்பட்ட சரீரம் சுகமாயிருச்சு. சந்தோஷமா சொல்லுங்க. I am healed by the stripes of Jesus. By the stripes of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. கையில் எடுத்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் பாவங்கள்ல இருந்து கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமானா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் சகல ஆசீர்வாதங்களுக்கும் கிறிஸ்து என்னை தகுதியாக்கி இருக்கிறார். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் பாதுகாப்பா இருக்கிறேன். In Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. கரங்களை உயர்த்தி கொண்டார். அந்நிய பாஷைகளை நன்றி செலுத்தலாமா? ஒரு 30 செகண்ட். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சுகத்துக்காக நன்றி செலுத்துங்க. சுகத்துக்காக நன்றி, உடல் ஆரோக்கியத்துக்காக நன்றி, சுகத்தை ஏற்படுத்தினதுக்காக நன்றி, அற்புதத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இரண்டாவதா எல்லாரும் செழிப்புக்காக நன்றி செலுத்துங்க. நன்றி ராஜா. செழிப்பை நான் பெற்றுக்கொள்றேன், செழிப்பை நான் பெற்றுக்கொள்றேன். என் குடும்பத்துக்காக கடன்ல வாழ்ந்தது போதும், வாடகை வீட்டுல இருந்தது போதும், வட்டி கட்டிட்டு இருக்கிறது போதும். செழிப்பு நம்மளுக்கு சொந்தமானது. ஓ ராபாந்தேரேபோ ஷக்ரா பரரபலாந்துரா. நன்றி ஆவியானவரே. நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க. கூடவே இருங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. கரங்களை ஊத்திங்க ஜெபம் பண்றேன். அப்பா, அந்த நேரத்தை எங்களோட பேசுறதுக்காக நன்றி. கம்யூனியன் சீரீஸை நாங்க அருமையா ஆரம்பிச்சிருக்கிறோம் டாடி. நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. அநேக விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு எங்க உள்ளங்களை நிரப்புனதுக்காக நன்றி. அநேகர் இன்னைக்கு நீங்க வாட்ச் பண்ண வச்சு அவங்களுக்கு நன்மைகளை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. பலப்படுத்துங்க, கூடவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மைகளால் நிரப்புங்க. உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. வியாதியோட யாராவது கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா சுகமாகட்டும். இன்ஸ்டன்டா சுகத்தை ஏற்படுத்துங்க, விசுவாசத்தை ஏற்படுத்துங்க, நன்மையை ஏற்படுத்துங்க. கூடவே வழி நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம் வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. சொத்து நம்மளுக்கு சொந்தம், சுகம் நம்மளுக்கு சொந்தம். அதை விட முதல் இயேசு நம்மளுக்கு சொந்தம். ஆமென். சோ இந்த ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. Believe God for it. Keep your eyes on the miracle maker.
வியாழக்கிழமை மிட் வீக் சர்வீஸ் ரொம்ப யூனிக்கான சர்வீஸ். ஸோ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க அநேகருக்கு. உங்க டெஸ்டிமனிஸ் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த மிட் வீக் சர்வீஸ்ல அருமையான ஒரு ரெவலேஷனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.